ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்க்குறது கஸ்டம் கேமிங். நம்ம வீடியோ இன்னும் வரோம் பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்கலாம் மறக்காம லைக் ஒரு ஷேர் மறக்காம பண்ணிவிட்ருங்க. இதுட்டு நீங்கள் நம்ம யார் கூட விளாட போகிறோம், நருட்டோ கூட விளாட போகிறோம். இதுட்டு இருங்க என்ன சொல்கிறான், அங்கே நட்டா பஃபின்றான், நான் திரும்ப ஜெயிலுக்கு போகணுன்றான். சரி விடுங்க. வந்துட்டு இன்றைக்கி நியூ இயர், எல்லாருக்கும் வந்து ஹாப்பி நியூ இயர் காய்ஸ். நீங்கள் வந்துட்டு நீங்கள் நியூ இயர் வந்துட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வருஷம் கான்ஃபிடென்ட்டாக எல்லாத்தையும் பண்ணுங்கள். எதை பற்றி கவலைப்படுங்க, யார் என்ன சொல்லுவாங்கன்ட்டு நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் உங்கள் லைஃபை. ஓகே கைஸ், வந்துட்டு நம்ம வந்துட்டு போட்டில் ஏறி தான் ஸ்டோரியில் போக முடியும். சரி விடுங்க, நம்ம வந்துட்டு வளவளம் பேசாமல் இந்த கேம் பிளேக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், வந்துட்டு டைம் பாதி ஓடிடுச்சு, வெயிட் பண்ணலாம். இது ரொம்ப கூட வந்து மொத்தம் 3 பேர் தான் இந்த ஸ்டோரியில் போகிறோம். இது ரொம்ப லெவல் போகிறோம். சரி விடுங்க எப்படி இருக்கு பார்ப்போம் கேமு. நருட்டோ பாயா இன்னொருத்தன் பச்சை மாட்டேன் ஒருத்தன் வந்துடுறான். சரி விடுங்க பார்ப்போம். ஸ்டோரி எஸ்கேப் ஸ்டோரி வந்துட்டோம். கப்பலில் கட்சின்னு வருது. என்ன சொல்கிறான் பார்ப்போம். இது கப்பலில் எங்கேயோ போயிட்டுருக்கோம். நம்ம இது பாருங்க, அதை உட்காந்துட்டு பாருங்க. நான் என்னடா நின்றுட்டு குனிஞ்சிட்டேன். இப்போ நான் குனிஞ்சிட்டு இருக்கேன் பாருங்க, அங்கே தான் இருக்காங்க. இப்போ வந்துட்டு நம்ம எங்கேயோ கண்டெய்னர்லாம் இருக்குது. என்ன ப்ரிசன் நாங்கள் ஏதோ கண்டெய்னரு ஏதோ ஷிப்பு இது மாதிரி இருக்குது. சுடுங்க என்ன பண்ணுறாங்க பார்ப்போம். 3 பேருக்காக ஒரு போட்டாடா. ஓகே எவனோ இருக்கா நம்ம கூட, இன்னும் 2 பேர் 3 பேர் இருக்காங்க. இப்போ தூங்கிட்டு இருக்கான் வரேன். இங்கே ஒரு போலீஸாக இருக்காங்க சுற்றி பாருங்களா. இப்போ நம்ம வந்துட்டு ப்ரிசன் ஐலாண்டு வந்துச்சு அப்படின்றோம் அப்படின்னு இந்த போலீஸ்காரர் சொல்கிறாரு. சரிங்க சார் வந்துட்டு இப்போ என்ன பண்ணலாம். இப்போது இப்போ கெத்தா நடந்து வரான், வேட்டையெல்லாம் சொல்லிட்டு நடந்து போகிறோம். இந்த பக்கம் செக்யூரிட்டி செக்குள்ளே வாங்கடா அப்படின்றாங்க. இப்போ இந்த வழியாக செக்யூரிட்டி செக் பண்ணணுமா ரொம்ப. இவங்க வந்து இந்த வழியாக யாராக காட்டு, யாரும் இங்கே காணும், ரொம்ப மட்டும் தான் இருக்கும். என்னாச்சுன்னு தெரியல, ஏன்னா ஒருத்தர் நீங்கள் காணும். சரி விடுங்க, வந்துட்டு நம்ம மேலே போய்ட்டு அடுத்த வேலையை பார்ப்போம். எங்கள் ப்ரிசன் செக்குன்னு சொன்னாங்களே, எங்கே இந்த வழியாக இந்த போனோம். எங்கடா டேய் யாரையும் காணுமே, ஒரு டவுட்டர். எங்கடா இந்த ஆரோ வர காணும். எங்கே ஃப்ரெண்ட்ஸ் வழி போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வழியை கண்டுபிடிச்சி. எங்கே பாருங்க எவனோ இருக்காங்க ஒருத்தன். அரை மணி நேரமாக இந்த வழியை தேடி இருந்தேன். அப்படியே 15 செகண்ட்ஸ் ஆகிடுச்சு. டக்குனு போயிடலாம். நம்ம போயிட்டு என்ன பண்ணணும்னு தெரியல. செக்யூரிட்டி செக்காக இப்போ வந்து போய்ட்டு வெப்பன்ஸ் எல்லாம் செக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. கொடுங்க, இந்த 7 செகண்ட் தான் இருக்குது. அழுதாச்சும் ஹெல்த்துக்கு வர வாய்ப்பு இருக்குன்னு நம்ம போடலாம் கரெக்டாக. இருங்க சார், போயிட்டேன் சார் 2 செகண்டு. ட்ரெஸ் மாற்றணுமா, ட்ரெஸ் மாற்று அதான் டைம். ஒருத்தன் மெசேஜ் போடாமல் அதான் பஸ்ஸுக்குள்ள வந்துட்டு இவன் கரெக்டாக வந்துட்டான். எப்பட்றா ஒருத்தனி காணும் பார்த்து இவங்க நம்மளுக்கு முன்னாடி வந்துட்டான். நருட்டோ தான் ஆலையை காணும். சரி விடுங்க, நம்ம பாட்டு வந்துட்டு பார்ப்போம். வந்துடும் டெலிபோர்ட் ஆகிடுவான்னு நினைக்கிறேன். ஓகே இருங்க, நான் வந்துட்டு இப்போ என்ன பண்ணலாம். இப்போ வந்துட்டு ஸ்க்ரீன் பிளாக் ஆகிடுச்சு. புதுசாக இன்னமேட்ஸ் வந்துட்டாங்களா. இப்போ நான் வந்துட்டு அவங்க வந்து என்ன பண்ணணும்னு நான் பார்க்குறேன் அப்படின்றான். வேறு டாக்டர் லோக்கவா என்ன சிரிக்கிறான், ஹேன்னு சிரிக்கிறான். லைட் ஹவுஸ் பண்ணி இருந்துக்கிட்டு. ராபா என்ன ராபு இருங்க. இது வந்துட்டு ரொம்ப இப்போ வந்துட்டு வார்டன் அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு உள்ளே வாங்கன்றாங்க. வேறு வந்துட்டு இவன் காசு ஆட்டையை போடச்சு. இருங்க, இவன்ட்டையும் ஆட்டையை போடலாம். 2 ரூபா கிடச்சிருக்கு. தம்பி என்ன ஆச்சு. டேய் சார் இப்போ மூஞ்சி டும்முன்னு அடிக்கிறான்டா. வார்டன் ரஃபி இவர் தான் வார்டன் போல். அவங்களுக்கு ப்ரிசனுக்கு வர வைக்கிறேன் இந்த மேட்ஸ். இது கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கன்னா அழுவில் படி திரும்பி படிச்சிருங்க. திரும்ப ஒரு ரொட்டி ராப் பண்ணிட்டு ஓடிடலாம் அப்படின்னு சார். பேக்கெட் டே எப்படா பிடிச்ச டேய் சார் சும்மா ஜோக் அடிப்பா அடிடா. ஹெல்த்து பாதிவாக சூட்டான்டா ராஸ்கல். அடிக்கிற மாதிரி பிறந்திருப்பேன் நான். சரி விடுங்க, செக்யூரிட்டி அடிக்க முடியாது ரொம்பனால. இருங்க ஏதோ இருக்கா சாப்பாடு ஆச்சு, இதெல்லாம் சாப்பிட்டா ஹெல்த்து. ஒருத்தன் இட்றான் மூடுறானே. இட்றா ஓப்பன் பண்ணுறாத இட்றா. இட்றா. என்னது இது சம்மந்த மேலே ஏதோ பொருள் கிடச்சிருக்கு. ஓப்பன் பண்ண. லாக் பிக் வேணுமா. யாரா தம்பி நீ. எனக்கு வந்துட்டு ஒரு கல்லும் ஒரு பேப்பர் எடுத்துருவா. நான் அதுக்கு பதிலாக உனக்கு கத்திரிக்கோள் தரேண்ணா. சரி விடுங்க, இந்த கத்திரிக்கோள் வச்சு நான் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. இருங்க வந்துட்டு இதில் இந்த மல்டிபிள் எண்டிங்ஸ் இருக்குதுன்னு போடுறாங்க. நம்ம என்ன எண்டிங் பண்ணலான்னு பார்க்கலாம். இருங்க வந்துட்டு இது என்னது வெப்பன்ஸு வந்துட்டு இது என்னது வுட்டை வச்சு லாக் பண்ணி வச்சுக்கலாம். இருங்க இது என்னது க்ளோஸில் இருக்குது. ஓப்பன் பண்ண. இது என்னது காசு இருக்குது. காசு எடுறா. ஐயோ இவன் ஒருத்தவங்க ஓப்பன் பண்ணுறான்னா க்ளோஸ் பண்ணுறான், எடுறான்னா மூடுறான். என்ன பண்ணுறது நினச்சிக்கிட்டு. இது ஓப்பன் பண்ண முடியாதா வச்சு விடுங்க. பட்டு எது ஓப்பன் பண்ண முடியாது. இது ஓப்பன் பண்ண. காசு எடு. இவ்வளோ காசை. ஐயோ இவன் ஒருத்தன் காசு எடுறானா மூடுறானு வெளியேற்றுறானு. எட்ரா காசை. இது ஒன்று எடு. எட்ரா. ஐயோ இதுலேயே வேஸ்ட்டாக போட மாட்டேன். எக்ஸ்ப்ளோர் பண்ணுற டைமு. ஓப்பன் பண்ணுறா. வெளியேற்றாதரா. எடு. ஓப்பன் பண்ண. எடுத்துக்கோ. எடுத்தாச்சு. ஓகே இதில் ஓப்பன் பண்ண முடியாதா. ஓகே அடுத்து இது இங்கே என்ன இருக்குது. ஓப்பன் பண்ண. ஒன்றுமே இல்லை. இதில் என்ன இருக்குது. இதில் ஒன்றுமே இல்லை. காசு இருக்குது. நர்ஸு இவங்க யாரா அது. ஹலோ வந்துட்டு எனக்கு வந்துட்டு நீ ஒரு இது சிரஞ்சியும் பேண்டேஜ் எடுத்துருந்தால் நான் உனக்கு இது தரேன், இது மெடிக்கல் கிட்டு தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீ இது வந்துட்டு அக்செப்ட் பண்ணிடலாம். அவங்களுக்கு வந்துட்டு அதுலேயே இங்கே கிடச்சிச்சு நம்மளுக்கு. அதுவே
அங்கே சிரஞ்சு கிடச்சிச்சு நம்மளுக்கு, வெறும் பேண்டேஜ் கிடச்சா மட்டும் போதும் நம்மளுக்கு. சிரஞ்சு ஏற்கனவே இருக்கிற ஒரு பேண்டேஜ் கிடச்சா போதும். இங்கே வந்தாச்சு. இதுட்டு இங்கே சுற்றி பார்க்கறதுக்கு வந்துடுவோம். என்ன இது ப்ரிசன் தங்குற இடம்னு நினைக்கிறேன். அது இங்கே வந்துட்டு இப்போ என்ன டெலிபோர்ட் ஆகுது, ரொம்ப டெலிபோர்ட் இருக்கோம்னு நினைக்கிறேன். ஆமாம் வந்துவிட்டோம். நம்மளோட கேஃபட்டீரியா வர சொன்னால் நம்ம அழுதுகிட்டே அவங்களே போயிட்டாங்க. சரி விடுங்க. குட் ஈவினிங் பிரிசனர்ஸ் அப்படின்றான். இப்போ டாக்டர் லோக்கோ தான். லோக்கோ வந்துட்டு இங்கே நாங்கள் உங்களை நல்லவனை மாற்றத்துக்காக இங்கே கூப்பிட்டு வந்துடுவோம். ஹின்னு சிரிக்கிறான். இப்போ வந்துட்டு சசிகாயின்னு நினைக்கிறேன் சிரிக்கிறாங்க. ஓகே விடுங்க. வந்துட்டு சிரிக்கிறான் வேறு. அவங்க நல்லவனை பார்க்க போகிறோம் அப்படின்னு. பிரேக்கிங் நியூஸு வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு வந்து நிறைய பேர் கஷ்டப்பட்டு பஃபியை பிடிச்சி வந்திருக்காங்க. பஃபியா வெளியில் ஒருத்தன் பார்த்துமே அவனா பஃபி அவனா தம்பி நீங்கப்பா ஏன்ப்பா இந்த அவன் வந்துட்டு ரொம்ப இருக்கிற பிசனுக்கு அனுப்பிவிட்ருக்காங்களா. அவரை இருக்குது ரொம்ப வாழ்ந்து ரொம்ப டேஞ்சரஸ் ஃபெல்லோவான். இவங்க என்னடா இது என்னடா நடுங்குது, என்ன ஃப்ரெண்ட்ஸ் இடமே நடுங்குது. இப்போ என்னடா எருமை மாடு மாதிரி இருக்கான், என்னடா இப்படி இருக்கடே. இப்போ ரொம்பளோட 10 மணிக்கு பெருசாக இருப்பான் போலையா, இடமே நடுங்குது அதிருது. என்னடா தம்பி நீ நம்மள்ட்ட பிரச்சனை வச்சுக்கமா தான் சந்தோஷம். என்ன இங்கே நிற்கிறான் சாப்பாடு வெயிட் பண்ணுறான் நீங்கள். எனக்கு வந்துட்டு எனக்கு யூஸ்வல் ஷெஃப் வேணும் அப்படின்றான் முடியாதுன்றான். முடியாது அந்த டென்ஷன் ஆகிட்டான் அப்படியே டேய் சொல்லிட்டு. அப்போ என்னடா டே அவன் என்னடா பண்ணான், அவனே அடிக்கிற ரொம்ப பெஞ்சு தூக்கி போட்டான் ஃப்ரெண்ட்ஸ். டேய் நான் என்னடா சாணி சாப்பிட நான் வந்து என்னையாண்டா அடிக்கிறேன், என்னது இது கல்லா இது இருங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஆளுங்களை விட்டு அடிக்கிறான் வெக்கமா இல்லை டே. ஏடா நீ அடிக்க சொன்னால் ஆளுங்களை விட்டு அடிக்க இருக்கிற ஆளுங்களை நீ புழக்கிறேன் பாரா. நருட்டோ என்ன பண்ணான்னு தெரில. வந்துட்டு நருட்டோ வந்துட்டு நான் ஒருத்தால இருந்து எல்லாரும் அடிச்சிட்டு இருக்கேன். இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரில. இந்த பச்சைக்காரன் பண்ணி நான் அடிச்சிட்டு இருக்கேன். இவன் என்ன பாம்பத்துக்கு போடலான்னு இருக்கான். தம்பி என்ன இப்போ ஜோக் பண்ணுறியா, அப்போ இருப்பா நான் மொத்த வாலியில் அடிச்சிட்டு இருக்கேன். நீ என்னன்னா ஒரு ஆள் அடிக்குது பாம்பு தூக்கி போட்டு 1/2 மணி நேரம் ஆகிட்டு இருக்கேன். இந்த பஃப்லி வேறு வந்துட்டு தூக்கி இதே அடிச்சிட்டு இருக்கான் மண்ண மேலேயே. டே கம்னுரா டே இருங்க அடிச்சு நாக் அவுட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான். ஒரு சாப்பாடு சாப்பிடவே இல்லை. சாப்பிட்டு வரேன்டா டேய். இது சாப்பாடு சாப்பிடவே இல்லை பசிக்கிற ஒரு டேய் சாப்பிட விடுங்கடா டே இருங்க சொல்லிட்டு காட்ஸ் அவனை பிடிக்கும். அந்த பஃபி ரொம்ப வந்துட்டு ரொம்ப இது போயிட்டு இருக்கான், அவன் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆகிட்டு இருக்கான் அப்படின்ட்டு. ஏன்னா இவ்வளோ நேரம் எல்லோரும் அடிச்சு போனதுக்கப்புறம் நான் நைஸாக வந்து ஹீரோ என்ட்ரி மாதிரி நைஸாக வந்து பின்னாடி வந்து சுட்டுட்டு போகிறீங்க பாருங்க. டேஸ்டர் விட்டு பிடிச்சி போகிறாங்க. ஏன்னா நான் 1/2 மணி நேரமாக அடி போனதுடா எல்லாரையும். எல்லோரும் நீங்கள் ரொம்ப அழுக்காரிங்க வந்து குளிங்கன்றான். இருங்க இப்போ சாப்பாடு சார் பசி சார் சாப்பிட்டுக்கிறோம் சார் இருங்க சார். ஏறா சாப்பாடு இது எடுறா இதுவும் சாப்பிட்றான். எங்கடா இது எடுறா கொத்தமல்லி எடுறா எல்லாத்தையும் ஒரு வாயிடா ஒரு பிடிடா இன்றைக்கி. ஹெல்த் ஏறுமான்னு வேறு தெரில. சாப்பிடுவோம் ஹெல்த் ஏறல நீங்கள் வேலைக்கு அழைச்சி விடுங்க. சாப்பாடு தானே சாப்பிட்டு போகலாம். இப்போ வந்துட்டு இப்போ போய்ட்டு நம்ம குளிஸ் வர்றாங்க. எனக்கு கண்ணாடி மூணு நாளாக போட்டு வரான் தவிர என்னடா டே ஒரு செயல் என்னடா கையில் வெடிகுண்டு வச்சுருக்க, எப்படி உன்னை உள்ளே விட்டாங்க, வெடிகுண்டு வச்சுருந்தா எப்படி நீ உள்ளே வந்த, என்ன யார் தம்பி யார் பண்ணி எனக்கு ஒரு மெட்டல் பாரம் சுற்றி எடுத்து போடா சுற்றி எடுத்துகிட்டு தான் நான் இது தரேன்டா. இது உங்களை க்ளீன் பண்ணி சொல்கிறான். இப்போ குளிக்கணுமா இப்போ ரொம்ப இந்த ஷவர் எடுத்தாச்சு. தண்ணி கூட ஓவர் பண்ண தெரியாமல் 1/2 மணி நேரம் ஆக்கிட்டாங்க இருக்கோ. ஓகே விடுங்க. போயிட்டு என்ன இது ட்ராயரு ஓவர் பண்ண காசு எடு ஒன்றும் வேறு ஒன்றும் இல்லையா. பாத்ரூம் இருக்குது பாத்ரூம் போய்ட்டு வந்துடலாம். என்னடா சவுண்டில் கேட்குது வந்துட்டு இருங்க ஃப்ளஷ் பண்ணி விட்டுடலாம். போயிட்டு அவன் நருட்டோ மாதிரி இருக்கக்கூடாது. வந்து நல்லா பாத்ரூம் போய்ட்டு ஃப்ளஷ் பண்ணி விடணும். நருட்டோ பாருங்கள் இப்போ பாத்ரூம் போகிறான். இருங்க தம்பி என்னவா பண்ணுறீங்க, கதவை மட்டும் பாத்ரூம் வைப்பா திறந்து வச்சுட்டு பார்ப்பேன். ஜேர்னிட்டர் அந்த மாப் போகிறவங்க அவங்க தான் நினைக்கிறேன். இப்போ எல்லோரும் இங்கே வாங்க அப்படின்றான். இங்கே வந்து நம்மளுக்கு ஏதோ வேலை வச்சுருக்கான் நினைக்கிறேன். என்ன பண்ணுறான் பார்ப்போம். தம்பி என்னப்பா வேலை வச்சுருக்கீங்க, நீங்கள் வந்துட்டு இந்த அழுக்கு துணியை எடுத்து வாஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா நானும் வேலைக்காரன் நீ வேலை சொல்கிறேன். அது வாஷ் பண்ணதுக்கப்புறம் லாண்ட்ரியில் போட்டு ட்ரை பண்ணோம். அதை விட்டு இது ஈஸி தானே, இது சின்ன வேலை தானே பண்ணுங்க அப்படின்றான். ஓ இப்போ வந்துட்டு போட்டியாது. ஓகே பேண்டேஜ் கிடச்சிச்சு நம்மளுக்கு. நர்ஸ்ட்டே கொடுத்தா நமக்கு வந்துட்டு இது கொடுப்பாங்க நம்மளுக்கு. இருங்க அதை விட்டு வாஷ் பண்ணுமா இது பாருங்கள் நானும் லீடிங் பாருங்கள். அந்த நானும் அந்த பச்சைக்காரன் பண்ணி தான் இருக்கான். இருங்க வந்துட்டு நருட்டோ ஒன்று கூட போடல, இன்னும் சும்மா சுற்றி இருக்கான் நருட்டோ. இருங்க கையில் ட்ரெஸ்ஸும் வச்சுருக்கேன் ட்ரை பண்ண நினைக்கிறப்போ. இது இந்த ஐட்டம் வந்துட்டு ஏற்கனவே வந்துட்டு காஞ்சிருச்சா. இருங்க எல்லாத்தையும் துவைக்க போடு இதையும் போடு. எங்கடா அடி இன்னும் என்ன போட்டாச்சு போடு இது எடு. எங்கடா கையில் வரவே இல்லை. வந்துருச்சு எல்லாம் வந்துருச்சு. இருங்க போடுலாம் துவைக்க போடு. அவ்வளோதான் வந்துட்டு முடிச்சாச்சு. முடிஞ்சிருச்சு மொத்தமாக. இருங்க யார் ஜெயிச்சிருக்கான் பார்ப்போம். அவன் 7 துணி நான் 3 தான் போட்டிருக்கானா. ரொம்ப பாதி துணி துவைக்க போட்டு தான் அவன் பாதி போட்டிருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். அதான் வந்துட்டு இது போட்டிருக்கான். ஓகே நம்ம இப்போ துவைக்க போட்டு அவன் எடுத்து அவன் போட்டிருக்கான். அதான் அப்படி இப்படியா இருக்குன்னு நினைக்கிறேன். சொல்லுங்கள் இப்போ எல்லாம் அவங்க ஜெயிலுக்கு போக வேண்டிய டைம் வந்துருச்சுன்றான். இருங்க அதுக்கு முன்னாடி நர்ஸுக்கிட்ட போய்ட்டு இது மெடிக்கேட் வாங்க முடியுமா பார்க்குறேன். இங்கே வச்சுருக்கா இது ஓப்பனே பண்ணல. ரொம்ப காசுடுறா காசு வந்துட்டு ஆட்டையை பிடிச்சலாம். வந்துட்டு வச்சு லஞ்சம் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா கொடுத்து எஸ்கே போகிறதுக்கு வசதியாக இருக்கும். ஓகே வந்தாச்சு இங்கேன்னு வந்திருக்கான். இப்போ நான் வந்துட்டு அவங்க ப்ரிசனுக்கு எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஓகே என்னடா இது வேணுமா அதுக்கு
ஏடா ஒன்றை இல்லையடா, அப்புறம் என்னது அங்கே நின்று பார்த்துட்ருக்க வந்துட்டு இங்கே வந்துட்டு என்ன சொல்கிறான், இந்த வழியாக நீ போகணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கான். ஓகே விடுங்க, நம்ம போய்ட்டு இங்கே நம்ம செல்லுங்க வந்துட்டு தம்பி எங்கேப்பா செல்லு ஜெயிலு எங்கப்பா, இங்கே வந்துட்டு நீங்கள் எல்லாம் செல் பியில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கான். ரொம்ப செல் பியில் இருக்குமா. இவன் வந்துட்டு ஹேக்கர் நினைக்கிறேன், இந்த ஹேக்கருக்கு இந்த கேரக்டரோட ரோல் எடுத்து வந்திருக்கான். நம்ம நார்மல் பிரிசனர் எடுத்து வந்திருக்கான். அவன் வந்துட்டு ரெடிகுண்டு முடிக்கேஷன் மாதிரி எடுத்து வந்திருக்கான். அவன் நருட்டோ இவன் வந்துட்டு நம்ம ஃபேஸை போடணும் நினைக்கிறேன். போடுற மூஞ்ச போகிறான். ஏன் மூஞ்சி இது ஏன் ரூம் இது, என் நருட்டோ இங்கே வந்து மூஞ்ச போகிறா. டேய் இங்கே போகிறா, டேய் இங்கே போகிறா. என் ரூமில் போய் என்னடா போகிறேன், ஓ ரூம்லடா அது ஏன் ரூம்டா, டேய் இவாடா இவனை சின்ன மட்டும் அவனே போட்டான் போங்க, அவனை கஷ்டம் போட்டான். இங்கே பாரு நம்மளுக்கு ஒரு டீசெண்டாக ஒரு பாத்ரூமு 2 பெட்டும் வந்து பெட்டு கொடுத்துருக்கான், பங்கர் பெட் மாதிரி. ஓகே பரவாயில்ல. யாரா நீ, லெனி, எல்லோரும் கேளுங்க, என்கிட்ட ஒரு சூப்பரான ஐடியா இருக்குங்க தப்பிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறான். ஓ அப்படியா, என்ன ஐடியா வச்சுருக்கா தம்பி, என்னப்பா ஐடியா வச்சுருக்கீங்க, என்னப்பா ஐடியா வச்சுருக்க, இப்போ வந்துட்டு நீ என் கூட வந்து சேர்ந்துக்கிறியா வெளியே போகிறதுக்கு அப்படின்னு கேட்குறான். ஓகே ட்ரஸ்ட் லெனி, டோன்ட் ட்ரஸ்ட் லெனி, நம்ம ட்ரஸ்ட் லெனி கொடுக்குறான். நம்மகிட்ட ஒரு பிளானும் இல்லாமல் சும்மா இருக்கிறது, இவனை நம்பிட்டாச்சும் ஒரு பிளானை போட்டிருக்கானா, இவனை நம்பிட்டு போனான். தம்பி லெனி உன்னை நம்புகிறப்பா, ஏதாச்சும் பண்ணிட்டே என்னை கோத்து விட்டு ஓடிடாத, கோத்து விட்டுனா நீ இருக்க மாட்டே பார்த்துக்கோ அண்ணனே க்ளோஸ் பண்ணிடுவான் உடனே. எனக்கு எப்போ என்ன பண்ணலாம் பார்ப்போம். வந்துட்டு சும்மா வேறு சொல்லிட்டேன், டென்ஷன் அடிச்சிடுவான். நான் சொல்லிட்டு சும்மா சொன்னப்பா டென்ஷன் அடைப்பா. இப்போ வந்துட்டு சூப்பரு, எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. நான் நைட்டு வந்துட்டு இந்த ப்ரிசனர்லாம் வச்சு ப்ரிசனர்ன்ற பாருங்க போலீஸ்காரெல்லாம் லைட் ஆஃப் பண்ணுவான்ல, அதுக்கப்புறம் நான் அவங்களுக்கு செல் ஓப்பன் பண்ணுறான், அப்புறம் ஐடியா பண்ணலாம் தப்பிக்கலாம் அப்படின்றான். எல்லாம் ஜெயிலுக்குள்ளே போங்கடா இப்போவே அப்படின்னு கத்துறான் போலீஸ்காரன். ஓகே இப்போ வந்துட்டு நைட் ஆகிடுச்சு, நம்ம லெனி இப்போ ஓப்பன் பண்ணுவான்னு நினைக்கிறேன். லெனி திறமா இருக்கா, அவனுக்கு திறமா இருக்கு, இவனுக்கு திறமை டெல்லி திறமசாலியாக டம்மி பிசால் தெரிஞ்சுனப்போ இப்போ ஷோ டைம் அப்படின்றான், ஓப்பன் பண்ணுறான் பார்த்துலாம். லெனி டம்மி டம்மின்னா டேய் சவு டேய் லெனி வேறு லெவல் லெனி ஓப்பன் பண்ணுறானே, சும்மா டம்மின்னு நினச்சேன். இப்போ இந்த பக்கம் வாங்க, இந்த வழியாக வாங்க, இந்த வழியாக என் பிரச்சனை இப்போ காசு வச்சுருக்கான் லெனி பையன். லெனி ரூமில் ஒரு ஓட்டையை போட்டு வச்சுருக்கான். அப்பா டேய் எவ்வளோ நாளாக தோண்டி வச்சிருக்கேன், லெனி ரொம்ப நாளாக தோண்டி வச்சுருக்கான் போல ஓட்டையை. ஓகே விடுங்க, இப்போ வந்துட்டு இங்கே என்ன தான் இருக்குதுன்னு பார்த்துட்டு வந்தாலும் அவர் வந்துட்டு வெளியே தப்பிக்க போகிறோன்னு நினைக்கிறேன். என்னாச்சு, என்னடா அது, ஐயோ என்னடா ஆப்பிள் இருக்குது. டேய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப வார்டன் ரூமுக்கே ஓட்டையை போட்டு வச்சுருக்கான்டா. அட என்ன உலகத்துலடா நீங்கள் இருக்கீங்க அப்படின்றான், பிடிங்க காட்ஸ் அப்படின்றான். டேய் எப்பட்றா இங்கே, டேய் என்னடா ஓட்டையை போட்டுச்சுறான், ஸ்ட்ரெயிட்டாக அவன் ரூமுக்கே போட்டுச்சுறான் ஃப்ரெண்ட்ஸ், அவன் ஜெயிலுக்கு எடுத்துகிட்டு போங்க அப்படின்றான். இந்த வந்துட்டு இந்த லெனி பையன் அவன் ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு போலீஸ்கார் ரூமுக்கே ஓட்டையை போட்டுச்சுறான். இவனை மாதிரி ஆளில் வச்சு என்ன பண்ணுறது, இப்போ வந்துட்டா நீங்கள் லாஸ்ட் டைம் தப்பிக்கிறதா இருக்கணும் அப்படின்றான். ஓகே நம்ம வந்துட்டு வேலைலாம் செம்ம டென்ஷன் ஆகிட்டாங்க போல். ஓகே வந்துட்டு இப்போ யாரோ வரான், டாக்டர் லோக்கோவன். இப்போ லோக்கோ வந்து என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே, வந்து லெனியோட ப்ரிசனை மட்டும் தோறாங்க அப்படின்றான். இப்போ என்ன பண்ண போகிறான்னு தெரியல, லெனியை போட்டு போய் தம்பி என்னடா இது, நான் அவனுக்கு காட்டுறேன், வந்து போன பார்த்தோன்னே ஒருத்தரும் தப்பிக்கணும்னு யோசிக்க மாட்டாங்க, அவன் பண்ணுற எப்படி சொல்லி என்ன பண்ண போகிறேன் அது மாதிரி அப்படின்றான். ஐயா மன்னிச்சிடுங்க ஐயா, நான் திரும்ப பண்ண மாட்டேன் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறான். வந்துட்டு இந்த லோக்கோ ஏதோ பண்ண போகிறான், என்ன எடுத்துகிட்டு போயிட்டு என்ன தம்பி பண்ண போகிறீங்க லோக்கோ, இந்த லோக்கோ ஏதோ பயணமான ஆள் நினைக்கிறேன், நல்லா பயப்படுறாங்க அவனை பார்த்து. எல்லாம் காலையிலே எழுந்து ஒழிங்க அப்படின்றாங்க. இவங்க வந்துட்டு இப்போ போலீஸ்காரன் வந்துட்டு என்னடா காலையிலேருந்து நைட்லேருந்து காலை வரைக்கும் நின்றுட்டா இருக்க, ஆனால் காலையை வலிக்காதாடா. ஓகே விடுங்க, இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம். இப்போ வந்துட்டு இந்த பக்கமாக போயிட்டு என்ன பண்ணோம், போலீஸ்காரனும் வராமல் பின்னாடி போனாலும் பின்னாடி வந்துட்டு வெளியே தெரியல ஒன்றும். ஏன்னா இருட்டு ஸ்க்ரீனை பிளாக் ஆகிடுச்சு. வெளியே வந்துட்டோம். சப்ஜெக்ட் லெனியா, குட் ஈவினிங் மை வந்து என்னோட இந்த சப்ஜெக்ட்ஸு. இப்போ லெனி வந்துட்டு நான் ரொம்ப நல்லவனாகிட்டான், இனிமேல் நான் சொல்கிற பெஸ்ட் தப்பிக்கு சொல்கிற பெஸ்ட் தான் கேட்பான் அப்படின்றான். ஏன்னா தம்பி லெனி என்ன பாச்சு உனக்கு, ஏடா கூட்டு போய் என்னடா பண்ணான், சாப்பிடு தூங்கு சாப்பிடு தூங்கு, அவனை ஒபே பண்ணு. லெனி பைத்தியமாயிட்டான் நினைக்கிறேன். டாக்டர் லோக்கோ அதை போட்டு போய் நோ பண்ணிட்டான். எனக்கு பேண்டேஜ் கடை கொடுத்துடலாம். ஓகே மெடிக்கேட் கிடச்சிருச்சு. இப்போ வந்துட்டு நீங்கள் சும்மா இருக்கிறது வந்து எக்ஸசைஸ் பண்ணலாம் வரீங்களாடா அப்படின்னு கேட்குறாங்க. எக்ஸசைஸ் பண்ணாமல் வெளியே போகிற வழியை கண்டுபிடிக்கலாம், வெளியே போகிற வழியை கண்டுபிடிக்கலாம். இப்போ வந்துட்டு வெளியில் போகிறதுக்கு வழியை கண்டுபிடிக்கலாம், எக்ஸசைஸ் பண்ணலாம். நம்ம எக்ஸசைஸ் பண்ண தேவை வெளியே போகிற வழியை கண்டுபிடிக்கலாம். இப்போ வந்துட்டு ஒரு ஓட்டு அங்கே போட்டாங்க, 2 ஓட்டு நம்ம வெளியே போகிறதுக்கான வெளியே தேடலாம். இப்போ டாக்டர் கூட மெடிக்கிட்டோம். லெனிடா என்னையே ஃபாலோ பண்ணிட்டுருக்கான். இது சரிடா சோம்பேறி பசங்களா, நீங்களே போய்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து சாப்பிடுண்ணா அப்படின்றான். தம்பி லெனி என்னையாப்பா ஃபாலோ பண்ணிட்டுருக்க, இது லெனி ஏதோ பைத்தியம் ஆகிட்டான்னு நினைக்கிறேன். வந்துட்டு அந்த டாக்டர் லோக்கோ ஏதோ பண்ணி விட்டான், நீ அதுலேருந்து லூஸ் மாதிரி போனவங்களே ஃபாலோ பண்ணிட்டுருக்கான். இது வந்துட்டு இப்போ தப்பி இது வழியை கண்டுபிடிச்சிட்டோம். வந்து கேமராலேருந்து ஜாக்கிரதையாக இருங்க, இந்த கேமராவில் வந்துட்டு படக்கூடாதுன்னு சொல்கிறான். ஓகே என்ன வந்து தெரியல மாட்டிப்போமா, நான் லெனினடா என்னையே ஃபாலோ பண்ணிட்டுருக்கான். தம்பி லெனி ஏன்ப்பா என் பின்னாடியே வந்துட்டுருக்கேன், எழுத்து வருகிறா, 10% எழுத்து வருகிறா இருடே இந்த லெனி வேறு இங்கேயே சுற்றிருக்கா. தம்பி லெனி என்னப்பா ஆச்சு உனக்கு, லெனி ஏதோ வந்து மென்டல் ஆகிட்டா நினைக்கிறேன், ரைட்டாக ரொம்பவே ஃபாலோ பண்ணிட்டுருக்கான். ஆப்பிள் சாப்பிட்டுக்கிறேன், எழுத்து குறைஞ்சிச்சு ரொம்ப. இல்லையா
வழி வேறு எங்கே இருக்குன்னு தெரியல. இங்கே வாடா நருட்டோ, இங்கேடா, இங்கே வாடாலாம் அங்கே போகிறான். என்ன பண்ணுறது இவனை? என்னமோ கிடச்சிருக்குடா. ஓ இது சாவி இது. ஓகே, என்னடா எல்லோ பர்ஸுக்கு சாவி இருக்குது. ஓகே விடுங்க, போய்ட்டு கதவை ஓப்பன் பண்ணி என்ன சாவின்னு தெரியல. வெப்பன் கீ ரூம்னு நினைக்கிறேன். அது எனக்கு வெப்பன்ஸ்ன்னு ஒரு இடம் பார்த்தாலும் அதோட கீ நினைக்கிறேன். அது இப்போ போட்டு ஓப்பன் பண்ணி நான் கன் எடுக்கிறேன். நீ இது மொத்த போலீஸ்காரனே செதற விட்றான் வந்துட்டு. அதனால் தான் நீ வந்து உங்கள் ஃப்ரெண்ட் நருட்டோ வேறு வந்து கிரேனேட் வச்சுருக்கான். அது பிளாஸ்ட் பண்ணுறான் நீ. இப்போ அது போய்ட்டு டக்குன்னு வெப்பன்ஸ் ஓப்பன் பண்ணுறான். அது லெனி வேறு என்னையே ஃபோன் பண்ணிட்டுருக்கான். என்னாச்சுன்னு தெரியல லெனி பயலுக்கு. என்னாச்சு கட்சினா வந்துட்டு இவன் சொல்கிறான், நம்ம ஒரு வழியாக ஓப்பன் பண்ணியாச்சு வெப்பன் ரூமா அப்படின்றான். ஓகே, இப்போ தானே திரும்ப உள்ள போகிறேன்டா. இப்போ வெப்பன் ரூமை வந்துட்டு 1 மினிட்குள்ளே எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. வாங்கினா வாங்கிக்கணும். என்ன வாங்கலாம்? ஷார்ட் கன் 50 ரூபாவா? கன்னு 50 இருக்கிறதே 34 ரூபா. ஃப்ளாஷ் ஃப்ரீயா எடுத்துக்கலாம். சின்ன மழை போகிறேன் தெரியல. சரி விடுங்க, அதுக்கு எடுத்துக்கிறேன். சம கன்லாம் இருக்கா. ஆனால் காசு கேட்குறேன். எங்கடா போய் நான் வாங்க அந்த காசை? காசு எங்கடா போய் சம்பாதிப்பேன்? லெனி வந்துட்டு எப்படி சொல்ல முடியும், ஏமாற்றிட்டான் அப்படி சொல்லிடுறான் முன்னட்டும். வந்துட்டு பிஸ்டல் தான் நான் வாங்க முடியும், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. 9 ரூபா தான் இருக்குது. நான் சின்ன பண்ண போகிறேன். இவங்க ஏதாச்சும் வாங்க முடியாதான் பார்ப்போம். ஒன்றுமே இல்லை. என்ன வாங்குவேன் நான்? கிரனேட் லான்ச்சர்லாம் ராக்கெட் லான்ச்சர்லாம் இருக்குது, அதை வாங்க முடியல. ஓகே விடுங்க. வந்துட்டு இந்த காசாண்டி ஒரு ரோபாக்ஸ் கேட்குறான்டா. இது கூட வெறியேற்றிருக்கான். சரி விடுங்க. இந்த பக்கமாக போகணுன்னு சொல்கிறான். எங்கே போய் பார்ப்போம் நான் அதுன்னு. என்னது ஒரு லேபு. இங்கே வாங்க. வந்துட்டு ஏதோ கண்டுபிடிச்சிருக்கேன் என்ட்ரன்ஸு. பார்க்குறதுக்கு ஏதோ லேபோட ஓப்பனிங் மாதிரி இருக்குது அப்படி சொல்கிறான். ரொம்ப சொல்கிறான். கீழே போய் பார்ப்போம்னா இருக்குன்னு. என்னடாச்சு? கீழே வந்துட்டான். என்ன மாதிரி இது ப்ரிசன்? இது இவ்வளோ பெருசுக்கு இருக்குது. உள்ள ப்ரிசனுக்குள்ளே இவ்வளோ பெரிய லேபா அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகிறோம் நம்ம. ஓகே விடுங்க. வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம், எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் அந்த இடத்த. என்ன பண்ணோம், வந்துட்டு சர்ச் பண்ண சொல்கிறாங்க. இன்வெஸ்டிகேட் என்னது இது? என்னடா மூளைலாம் போட்டு வச்சுருக்கான். இன்வெஸ்டிகேட் என்ன பண்ண போகிறோம்? இதுதான் வந்துட்டு என்னோடய மைண்ட் கண்ட்ரோல் டிவைஸு. இதை வச்சு யாரை வேணால் மைண்டை கண்ட்ரோல் பண்ண, ஏன் கட்டுப்பாடு கொண்டு வர முடியும் அவங்க மைண்டை அப்படி சொல்லி போடுறான். லெனி இருக்கான் பாருங்க. ஐயா விட்டுருங்க ஐயா சொல்லிட்டு கெஞ்சான் லெனி. திரும்ப தப்பு பண்ண மாட்டேன் ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்க விட்டுருங்க அப்படின்றான். இல்லை லெனி, நான் வந்துட்டு உன்னை வந்துட்டு வேஸ்ட் பண்ண வரல டைமை. லெனி டைமை வேஸ்ட் பண்ணது லெனி அப்படின்றான். லெனி இப்படி தான் மாற்றிருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். அவன் ஏதோ மைண்டு கண்ட்ரோல் பண்ணி லெனியை பைத்தியமாக்கிட்டான். அதை வந்துட்டு சாப்பிடு தூங்குன்னு புலம்பி கிடக்குறான். ஐயோ கடவுள், என்னடா லெனி இப்படி ஆகிட்டான், பாவப்பட்ட லெனி அப்படின்றோம். ரொம்ப இந்த லெனி மொட்டைப்பா என்னடா டாக்டர் இவங்களும் இப்படி ஆகிட்டாங்களா? வந்துட்டு நீங்கள் கேட்டிங்களா ஏதோ சவுண்டு கேட்குது வந்துட்டு ரூம்லேருந்து அப்படி சொல்கிறான். அது நர்ஸ் இருந்தாங்க பற்றி அவங்களும் இந்த மாதிரி மைண்ட் கண்ட்ரோல் ஆகிட்டாங்க. லெனி டாக்டர் லோக்கோவால். ஏன்னா அது கதவு டும்ங்குது. எவனா உள்ளேருந்து வர்றாங்க. தம்பி கதவை திறந்துட்டு வாங்கப்பா. என்னப்பா தட்டிட்டு இருக்கீங்க? கன்று பிஸ்டல் எடுத்து ரெடி வச்சுக்கிறேன். இத்தனை பேர் வரீங்க? சர்வேவெலாம் இல்லை தம்பி, போட போகிறோம்ப்பா இன்றைக்கி சப்ஜெக்ட் சொல்கிறாங்க. இப்போ வந்துட்டு நீங்கள் எல்லாம் ரெடியாக இருங்க. இந்த இனிமேட்ஸ் தப்பிச்சிட்டாங்க, அவங்கள புழக்கணுன்றான். தம்பி நருட்டோ துரத்திட்டுருக்காங்க எல்லாம். சான்ஸ் நம்ம போட்டுச்சு எல்லோரும் பின்னாடி இந்த பேக்கில் அடிக்கலாம். அவன் கிரேனேட் போட்டுருக்கான் பையன் நம்ம நருட்டோ. இவங்க வந்துட்டு எல்லோரும் சுடுறா. ஹெட் ஷாட் அடித்தாலும் 10 தான் போகுது, பாடி ஷாட் அடித்தாலும் 10 தான் போகுது. என்னென்ன சம்மந்தம்? அடி தம்பி இருப்பா, பேசிக்கலாம்ப்பா, அடிக்காதப்பா, பேசிக்கலாம்ப்பா. தம்பி கிரேனேட் தூக்கி போகிறேன். என்னடா வச்சுட்டு கிரேனேடை அதாவது பிளாஸ்ட் பண்ணிட்டான். அதான் புரிஞ்சிச்சு. என்னடா அது பொட்டியில் இருக்கியே ஃபோன் பண்ண. என்னடா எட்ரா அதை 10 என்னது 2 ரூபா. 2 ரூபா கட்டு மாதிரி இருக்க பார்த்தா 2 ரூபா. அதே சரி விடுங்க. இப்போ வந்துட்டு முன்னாடி நான் சொல்கிறேன் உள்ளே போய்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறான், செக் பண்ணலான்ட்டு. இங்கே பாருங்க சவுத்துக்குள்ளே ஏதோ ஒரு வால் இருக்குது, அதை தோண்ட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். ரொம்ப சொல்கிறான். ஓகே விடுங்க. ரூமில் போனால் நம்ம டைமுக்கு போனால் கரெக்டாக கட்சினுக்கு கதைப்படி கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன். சுடுங்க வந்துட்டு இங்கே ஷவல் இருக்குது, ஏதோ ஷவல் எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறேன். பையா போடா ஃப்ரீ எடுறா தூக்குடா ஷவலை. ஓன்னுன்றான். அதை எடுத்தாச்சு. இப்போ போய் தோணும் நம்ம இங்கே ஒன்றுமே பார்க்குறதுக்கு இல்லைன்றான். நான் எல்லாம் நம்ப மாட்டேன்டா. தோண்டி வெளியே போகிறேன்டா. இப்போ வந்துட்டு கோஸ்ட் சுதந்திரம் அடைய போகிறான். இப்போ சுதந்திர பரவ ஒரு கோஸ்ட் இப்போது நம்ம தப்பிக்க போகிறோம். ஓப்பன் பண்ணுறான். தோன்றா என்னடாச்சு கருப்பாக இருக்குது. ஓகே கட்சின்னு இப்போ என்ன எங்கே வந்துருக்கோம் நம்ம? என்னடாச்சு இது? என்ன சாக்கடை மாதிரி என்னடா கருமம் இப்படினாருது அப்படின்னு சொல்கிறான் அந்த கீழே. என் ஃப்ரெண்ட்ஸ் இது என்ன தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம வந்து போகிறதெல்லாம் அந்த கீழே போயிட்டுருக்குது கருமம். நடுட்டு அந்த பக்கம் இருக்கான். தம்பி தண்ணி தாவையாப்பா, சத்துருமான தண்ணி விட ஒன்றும் ஆகலை. என்னோட தண்ணி மேலே நடந்து விட ஒன்றும் ஆகலடா. இருங்க வந்துட்டு எக்ஸிட் இருக்குது. எக்ஸிட்டில் வெளியே தப்பிச்சு போயிடலாம். என்னட்டு ஏற மேலே அது எக்ஸிட்டு. அதான் தப்பிச்சாச்சு. என்னாச்சு? இங்கே வந்துட்டு நம்ம வெளியில் வந்துட்டோம் எப்படியோ. இப்போ வந்துட்டு காட்ஸ்லாம் அங்கே சுற்றுறாங்களாம். நம்ம ஜாக்கிரதையாக போகணுன்றான். இருங்க பாருங்க டாக்டர் லோக்கோ இருக்கான் பாருங்க. அவங்க வந்துட்டு இங்கே தான் எங்கேயாச்சும் இருக்கணும், அவங்கள தேடுங்க அப்படின்றான்.
ரொம்பளையும் பிடிச்சி ரொம்பளையும் மைண்ட் கண்ட்ரோல் பண்ண பார்க்குறான். அப்படியே சவுத்தில் போய் முடி இருக்கான், சரியான மெண்டலாக இருக்கான் நினைக்கிறேன். இருங்க உடச்சிருக்கான், செக் பண்ணிட்டு போகலாம். எப்படி வந்து அடிச்சிட போகிறான். தம்பி நிறுத்துவா, இங்கே வாப்பா டேய், நீங்கள் வாடா, சின்னடா மட்டும் சீ வாடா, அவனாக இருக்கான், சுட்டு பார்க்கலாம் நம்ம ஊரில் வேணான்ட்டு. தம்பி அது போய்ட்டான், அவங்க போய்ட்டாங்க. சரி விடுங்க, வந்துட்டு ரொம்ப பாட்டு நம்ம வேலையை பார்ப்போம். இப்போ என்னாச்சு, டாக்டர் லோக்கோவா? ஓ ஹலோ என்ன மேட்ஸ், நீங்கள் ரொம்ப மோசமான ஆளாகிங்க, இப்போ நீங்கள் எங்கேயும் தப்பிச்சு போகிறது இல்லை அப்படின்றான். லோக்கோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்துட்டான் பாருங்கள். லோக்கோ பாஸ் ஃபைட்டா? ஆனால் நினச்ச மாதிரி பாஸ் ஃபைட் தான். என்ன ஷீல்டுலாம் இருக்குது, அவன் கிரேட் எடுத்து போட்டுருக்கான். அப்போ வந்துட்டு சுடுறதே ஒன்றும் ஆகல. இப்போ ரெடியாக இருங்க வலி அனுபவிக்கிறதுக்கு அப்படின்றான். தம்பி இப்போ வலி யார் கொடுக்குறாங்க பார்ப்போம். பாருங்க கோஸ்ட்டுன்னு யாரும் தெரியாது. என்னடா இது இன்னும் பறக்கிறான், ஸ்பேஸ்ஷிப்லாம் விட்றான், எப்பட்றா நம்ம நருட்டோ தான் பிடிச்சி டார்கெட் பண்ணி அடிச்சிட்ருக்கான். இதுங்க நம்ம வந்துட்டு அவன் சுடா ட்ரை பண்ணான், அவனுக்கு ஹெல்த்து குறைய மாட்டுது. அது வந்துட்டு ராக்கெட் யூஸ் பண்ணி யூஎஃப்ஓ பிளாஸ்ட் பண்ணுங்கன்றான். இதுங்க வந்துட்டு டேய் ராக்கெட்டை யூஸ் பண்ணுறான், நீயே சொல்லிட்டு நீயே ஓடிட்டு இருக்க ராக்கெட்லேருந்து. எப்படியாச்சும் ராக்கெட் எடுத்து மேலே சொருவி விட்றான் அவன் மேலே. எங்கடா ஒரு அடி இங்கே இவனுக்கு ஒரு ராக்கெட் விட்டான். இவன் மாதிரி இவன் எப்படி சொல்கிறான் பார்த்தீங்களா, இவன் மாதிரி தான் பண்ண போல. கரெக்டாக மேலே ஏறி போய் சுடணும். ஓகே 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 இப்படி புரிஞ்சிச்சு. இப்போ என்ன எப்படி பண்ணுற பாருங்க. லோக்கல் கீழே வந்துட்டான். சுடுறா ஹெல்த்து குறையாத அவனுக்கு, ஹெல்த் குறையிற மாதிரியே இல்லையா அவனுக்கு. ஹெல்த்து குறையுது பையன், நம்ம 20% குறையுது நினைக்கிறேன். ஹெல்த்தே குறைய மாட்டேது. சுடுறது வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். இவன் மேலே வந்துட்டு ராக்கெட்டை எடுத்து சொருகணும்னு நினைக்கிறேன். அப்போ தான் லைக் அது ஆவான்னு நினைக்கிறேன். மேலே பறந்து ஒரு ராக்கெட் விட்றா. பாரு எப்படி பண்ணுறேன் பாரு கோஸ்ட் வந்துட்டு. எங்கடா போய்ட்டா ராக்கெட் விட்றா டேய். தம்பி தம்பி ராக்கெட் விட்றா டேய். நருட்டோவே டார்கெட் பண்ணியிருக்காங்களாம். நருட்டு தெரிச்சிட்டு வரான் பாருங்க. இருங்க ஒரு ஆப்பிள் சாப்பிட்டுக்கிறேன் நான், ஹெல்த் ஒரு கம்மியாக இருக்குது. ஒரு ராக்கெட் வந்துச்சு, இருங்க நான் எடுத்துறானே. எனக்கு ஒரு ராக்கெட் விட்றா தம்பி அண்ணன் ஒரு ஹீரோ என்ட்ரி கொடுங்க, ஒரு ராக்கெட் கொடுறா தம்பி. டே ஒரு ராக்கெட் என்ட்ரி கூட பாதி எழுத்து கோஸ்ட்டாங்க. நான் ஒரு அடி அடிக்கணும்டா, ஒரு ராக்கெட் கொடுத்துட்டு போட. ராக்கெட் வச்சு இருங்க கரெக்டாக அமுக்கணும். அதில் அமுக்கியாச்சு. இருங்க எப்போ தூக்கிட்டு போவோம் அதை. என்ன இங்கே மேலே போய்ட்டு இருக்கோம் ரொம்ப. ஓ யூஎஃப்ஓ எங்கே இருக்கா, அதை போய் அடிப்பானோ. ஓகே எனக்கு ஹெல்த் குறையுது பயங்கரமா. சாப்பிட்லன்னா செத்துருவோம் நினைக்கிறேன். ரொம்ப சாப்பிடு வந்துட்டு சுட்ட வேலைக்கு ஆகுது. இவங்க வந்துட்டு ராக்கெட் வச்சு வந்து அதே திரும்ப சொல்கிறான், நீயே ஓடிடுறியாடா சொல்லிட்டு நீயே எங்களை சொல்லிட்டு. இப்போ என்னடா இப்படி பறக்கிறான், அதான் செத்துறான். கடைசி அடி ரொம்ப தான். ஓகே வேறு லெவலு, கடைசி அடி தான். இப்போ பாருங்கள் வந்துட்டு நான் அவங்கள எல்லோரும் முடிச்சிடுவேன், நீங்கள் என்ன திரும்ப தான் இப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிட்டுருக்கான். என்னடா மண்டி போட்டாடி, என்னடா சொங்கி போயிட்டேன், வெறும் டம்மி தானே நீ. அதான் இப்போ கிடக்க நான் விடுவேன். இப்போ டாக்டர் லோக்கம் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்துட்டு நம்மளுக்கு வந்து டெஸ்ட் சப்ஜெக்ட்டு வரப்போகிறதுல போயிட்டு வா அப்படி சொல்கிறான் ரொம்ப. ஓகே இது இப்போ எஸ்கேப் ஆகணும்னு நினைக்கிறேன். எல்லாம் இந்த பக்கம் வாங்க, இங்கே ஒரு போட் இருக்குது இந்த ஐலாண்டில் தப்பிக்கிறதுக்கு அப்படி சொல்கிறோம். ரொம்ப சொல்கிறோம் பாருங்கள் கோஸ்ட் எப்படி சொல்கிறான் பார்த்தீங்களா. இப்போ இதுட்டு உள்ளே போய்ட்டு சண்டை போட்டு திரும்ப வெளியே வந்துருக்கான். ரொம்ப இப்போ வந்துட்டு இவன் யார் இந்த லீவ் ஏற்கனவே கேம் விளையாட முடிச்சிருக்கான் நீங்கள் தான் இந்த 5 விஷயம் தெரியுது, கரெக்டாக பண்ணுறான் எல்லாத்தையும். எங்கள் வழி எங்கேன்னு தெரில வேறு. இந்த தான் வழி கரெக்டாக. இந்த நல்லா பண்ணிட்டு நறுட்டு சொல்கிறான், நல்லா பண்ணிட்டு ரொம்ப. ஒரு படகு இருக்குது, படகு வழி தப்பிச்சிடலாம் அப்படின்றான். எனக்கு படகு சுட்ட ஓட்ட விழுதுமா என்ன, சுட்டிக்கிட்டு ஓட்ட விழுந்துச்சுன்னா வருது நம்ம கதை. அப்புறம் எப்படி தப்பிப்பான் நான். இருங்க கம்முன்னு இருப்போம், கையை கடைச்சிட்டு சுட்டுப்பான் போயிடுவேன். ஓகே விடுங்க என்னாச்சு போவோம். ஏன்னா நம்பவே முடியல நம்ம பண்ணிட்டோன்ட்டு. அதெல்லாம் அந்த இடத்துக்கு நான் போயிட்டு பாய் சொல்லிக்கிறேன், அதெல்லாம் முடியாது, இந்த இடத்த திரும்ப நான் வரமாட்டேன் அப்படின்றான் அவன். ஏன்னா அப்படியே கிரனேடை தூக்கி போகிற வெடிச்சு செதறிச்சுனா வருது அடுத்துனது அப்படின்னு நருட்டு கேட்குறான். டே கம்னு ரெடி வெடிச்சு போட்டு வெடிச்சிட போகிற கம்னு அனுபே. இருங்க அந்த என்ன சொல்கிறான், இப்போ எங்கே போகிறோன்னு தெரில, ஆனால் தண்ணி எங்கே போட்டு போதும் அங்கே போகலாம் அப்படின்றான். அப்படி தான் விடுங்க, நம்மளுக்கு எப்படி தெரியும் இந்த இடமே நம்மளுக்கே தெரியாது. அதான் இந்த எண்டு அவ்வளோதான் முடிஞ்சு. இந்த கேம் முடிஞ்சிச்சு. ஹாப்பி நியூ இயர் காய்ஸ். இந்த நியூ இயர் புது 26 நல்லா ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ். வீடியோ போகலாம் பாருங்கள், லைக் ஷேர் மறக்காமல் விட்டுருங்க. பாய் ஃப்ரம் கோஸ்ட்.